வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மினிட்ஸ் வித் மஹி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சீரகத்தை வச்சு நான் ஒரு டீடாக்ஸ் வாட்டர் ரெடி பண்ண போகிறேன். நம்ம நீங்கள் டீடாக்ஸ் வாட்டர் பார்த்த மாதிரி இதில் வந்து நிறைய இன்க்ரீடியன்ஸ்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. வெறும் சீரகத்தை வச்சு நம்ம பண்ண போகிற ட்ரிங்க் தான் இது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம சீரகத்தை வந்து தண்ணியில் ஊற வச்சு நம்ம அடுத்த நாள் குடிச்சிட்டு வந்தால் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ நம்ம தாத்தா பாட்டி காலத்துலேருந்தே நான் வந்து சீரகம் எடுத்துக்கிறது, மிளகு எடுத்துக்கிறது, இதெல்லாம் வந்து நான் ரொம்பவே நல்லதுங்கிறது சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் வந்து இப்போ நிறைய பேர் மறந்துட்டோம். அதை வந்து நான் கொஞ்சம் உங்களுக்கு வந்து அதை ரிமைண்ட் பண்ணுறதுக்காக நான் இந்த வீடியோ நான் ரெடி பண்ணுறேன். ஸோ சீரகம் வந்து ஊற வச்சு குடிக்கிறதுனால இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த வீடியோவில் கண்டிப்பாக தெரிஞ்சுப்பீங்க. ஜீரா வாட்டர் குடிக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, யார் யார் இதை குடிக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். மெயின்லி வந்து cumin seeds எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைஜஷனுக்கு யூஸ் ஆகுது. அண்ட் உங்கள் இம்யூன் சிஸ்டம் வந்து ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. அண்ட் பிளட் சர்க்குலேஷனுக்கு ரத்த ஓட்டத்தை வந்து நல்லா சீராக்கிறதுக்காக இந்த சீரகம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இதை டெய்லி எடுத்துக்கிறது. ஸோ வெயிட் லாஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சீக்கிரம் வெயிட் ரெடியூஸ் பண்ணணும், சீக்கிரம் வந்து ஒல்லி ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா தேவையில்லாத டயட்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஜீரா வாட்டர் குடிக்கிறதுனால இது நீங்கள் ஹெல்தி வெயிட் லாஸ் பண்ணலாம். அது வந்து அன்ஹெல்தி வெயிட் லாஸ்னே நான் சொல்லுவேன். நீங்கள் ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஜீரா வாட்டர் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இதுவும் ஒன் ஆஃப் த டீடாக்ஸ் வாட்டர் தான். அனிமியா இருக்கிறவங்க நிறைய எடுத்துக்கலாம். இந்த ஜீரா வாட்டர் வந்து பிளட் இல்லை, பிளட் கம்மியாக இருக்கிறது, ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்க இந்த ஜீரா வாட்டர் வந்து நிறையா எடுத்துக்கலாம். ஆனால் ஸ்கின் அண்ட் ஹேருக்கு கூட இது ரொம்ப நல்லது. ஸோ ஜீரா வாட்டர் எப்படி ரெடி பண்ணுறேன் என்னங்கிறத நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ ஜீரா வாட்டர் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நாள் நைட்டே நான் ஒரு ஸ்பூன் சீரகத்தை நான் தண்ணியில் ஊற வச்சுக்கிறேன். ஸோ ஒரு கிளாஸில் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டு தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூனுக்கு மேலே போடாதீங்க, அது நான் நிறைய குவான்டிட்டி எடுத்துக்கூடாது. ஒரு ஸ்பூன் தான் அளவு. ஸோ இதை போட்டு இந்த சீரகத்தை போட்டுட்டு நம்ம தண்ணி ஊற்றி இதை ஊற வச்சு காலையில் எடுத்து குடிக்க போகிறோம். நீங்கள் இந்த மாதிரி ஊற வச்சு வெறும் ஜீரா வாட்டர் கூட குடிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் ஜீரா டீ மாதிரி கூட குடிக்கலாம். ஏன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் இதை வந்து கொதிக்க வச்சு அதில் லெமனும் ஹனியும் சேர்த்து நீங்கள் டீ மாதிரி கூட இது குடிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் இப்படி தான் இருக்கும். இந்த வாட்டர் வந்து நான் வடிகட்டி எடுத்திருக்கேன். அது கூட நான் லெமனும் ஹனியும் சேர்த்து குடிக்க போகிறேன். லெமன் வந்து ஒரு 2 ட்ராப் 3 ட்ராப் விட்டிங்கன்னா போதும். நிறையா வந்து விடணும்னு அவசியம் இல்லை. ஜீரா வாட்டர்னு இல்லாமல் நீங்கள் பிளெயின் லெமன் வாட்டர் குடிக்கிறது கூட ரொம்ப நல்லது தான். ஸோ இது வந்து சும்மா டேஸ்ட்டுக்காக நான் வந்து ஹனி சேர்த்துக்கிறேன். ஹனியும் வந்து நல்லது தான். ஸோ அதனால் நான் அது மிக்ஸ் பண்ணி அது குடிச்சிட்டு போகிறேன். ஸோ இந்த மாதிரி தான் ஜீரா வாட்டர் டெய்லி ரெடி பண்ணி குடிக்கணும். நீங்கள் இது வந்து ஒரு 1 மந்த் குடிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 15 டேஸ் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணணும். ஏன்னா இதை கண்டினியூஸாக எடுக்கக்கூடாது. வெயிட் லாஸ்க்கு சீரகம் சாப்பிட்றது, சீரகம் ஜீரா வாட்டர் குடிக்கிறது எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். செரிமான கோளாறுகள் எதுவும் இல்லாமல் உங்களுக்கு சீக்கிரம் வந்து டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா வேலையும் வந்து சீரகம் பண்ணும். அண்டு உங்களோட மெட்டபாலிசம் வந்து இன்க்ரீஸ் பண்ணும், பூஸ்ட் பண்ணும். அண்ட் உங்களுக்கு வந்து மோஷன் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதுவும் க்யூர் ஆகும். அண்ட் உங்களோட கெட்ட கொழுப்புகள்லாம் வந்து ரிமூவ் பண்ணும். அண்டு இன்னும் இதை தவிர வெயிட் லாஸ் தவிர மற்ற பெனிஃபிட்ஸ் இதில் சீரகத்தில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணும். உங்கள் போன்ஸ் வந்து எலும்புகளை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும், ஸ்ட்ராங் ஆக்கும். ஸோ கேன்சர் வராமல் தடுக்கலாம். அண்ட் சுகர் பேஷண்ட்க்கு ரொம்ப நல்லது. சுகரை வந்து ரத்தத்தில் இருக்கிற சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணும். அண்ட் பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த ஜீரா வாட்டரை தாராளமாக குடிக்கலாம். உங்கள் சைக்கிள் வந்து ஹெல்த்தியாக கரெக்டாக வர்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். அண்டு இது வந்து கோல்டுக்கு ரொம்ப நல்லது.
ஸோ சீரகம் வந்து யாரெல்லாம் அவாய்ட் பண்ணணும், எப்படிலாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீரகத்தோட எக்ஸ்ட்ராக்டை வந்து டைரெக்டாக யூஸ் பண்ணக்கூடாது. சீரகத்தை ஊற வச்சு தான் சாப்பிடணும். அண்டு ப்ரெக்னென்ட் லேடிஸ் யாராவது இருந்தீங்கன்னா அவங்களும் இது வந்து இந்த மாதிரி சீரகம் சாப்பிட்றது அவாய்ட் பண்ணணும். அண்டு சர்ஜரி பண்ணவங்க யாரும் இது வந்து சர்ஜரி வந்து பண்ணிகிட்டு இருக்கிறவங்க இந்த சீரகத்தை டைரெக்டாக எடுக்கக்கூடாது. அண்டு நான் நிறைய குவான்டிட்டி வந்து சீரகம் எடுக்கக்கூடாது. கப்புள்ஸ் யாராவது கன்சீவ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிருந்தீங்கன்னா அவங்களும் சீரகம் அதிகமாக சாப்பிடக்கூடாது. ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த ட்ரிங்க் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். ஆனால் இது வந்து ரெகுலராக எடுத்துக்கக்கூடாது. 15 டேஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா அனதர் 15 டேஸ் வந்து நீங்கள் விட்டுறணும். இது ரெகுலராக எடுத்துக்கிறதுனால நிறைய சைட் எஃபெக்ட்ஸும் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். அண்ட் நான் வந்து இந்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து நைட்டு ஜீரகத்தை வந்து ஊற வச்சுட்டு அடுத்த நாள் அந்த தண்ணியை நம்ம கொதிக்க வச்சு அதில் வந்து லெமன் ஸ்ட்ரெயின் அதை வந்து வடிகட்டிட்டு அதில் லெமனும் தேனும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் காஃபி டீக்கு பதிலாக இது குடிச்சிட்டு வரலாம். அப்படி குடித்தாலும் ரொம்ப நல்லது. நான் வந்து பிளெயின் வாட்டராக தான் எடுத்துக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் ஜீரா வாட்டரு சாதாரணமாக நம்ம தண்ணி குடிக்கிறதுக்கு கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஃபுல் பாட்டிலுமே வந்து ஜீரா வாட்டர் ரெடி பண்ணி நீங்கள் அதை ஃபுல் டேக்கு அது தண்ணி குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சீரகத்தை போட்டு குடிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மினிட்ஸ் வித் மஹி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.